ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி பார்க்க போகிறோம். கிராஃப்ட் மீன்ஸ் நம்ம ப்ரோச் பின்னாவும் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நான் இந்த உள்ளன் கிளாஸு ஆரி ஒர்க் படிக்கும்போதெல்லாம் உள்ளன் கிராஃப்ட் ஒர்க்கில் கொஞ்சம் பண்ணோம். அதில் கொஞ்சம் நிறைய த்ரெட்டு மிச்சமாக இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது ப்ரோச் பின் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது நான் ரெடி பண்ண ஒரு ப்ரோச் தான். அதாவது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது வந்து என்னென்னா, நம்ம ஜடை பின்னி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் நான் இந்த ஃப்ளவரை மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னோட ஒரு கையளவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்கேலோ அல்லது ஒரு நோட்லையோ சுற்றிக்கோங்க, இல்லது கையில் எடுத்து பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது அந்த ஒரு கையளவு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து 18 டைம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 12 டைம்ஸ், அதாவது ஒன்று ஆட் நம்பரில் எடுங்க அல்லது ஈவன் நம்பரில் எடுங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சமமாக பிரிச்சுட்டு அதை நம்ம ஜடை பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் கிராஃப்ட் ஒர்க்கு. இதை நம்ம ப்ரூச்சாகவும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கிட்ஸோட ஃப்ராக்லலாம் இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி கொஞ்சம் கிராஃப்ட்டு நம்ம உள்ளன் நூல்லையும் நிறைய ப்ரூச் வந்து ரெடி பண்ணலாம், ஃப்ளவர் ஷேப் மாதிரி. இது ஆக்சுவலாக ஃப்ளவர் ஷேப்பு தான், ஆனால் வந்து நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னி அதை வந்து ஃப்ளவர் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 18 டைம்ஸ் வந்து அதை நான் எடுத்துகிட்டு 18 டைம் அது வந்து சுற்றிட்டு அதை கட் பண்ணிடுறேன். எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நமக்கு ஃபோல்டிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. கீழேயும் ஃபோல்டிங்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஃபோல்டிங் சைடில் எல்லாத்தையும் ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இது நோட்டில் அல்லது ஏதாவது ஒரு கேலண்டர் அட்டையில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த முன்ன பின்ன வர்றது இருக்காது. நான் கையிலே சுற்றினாலும் எனக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக நேராக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அது ஃபோல்டிங்காக இருக்கும். நமக்கு இது வந்து ஃபோல்டிங்காக இருக்க தேவையில்லை. சிங்கிள் பீஸாக இருந்தால் தான் நம்ம அதை பிரித்து நீட்டாக ஜடை மாதிரி பின்ன முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 டிசைனில் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் வந்து நம்ம ப்ரூச்சோட பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரெட் கலரில் இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் நான் வந்து போலன் ஃப்ளவர்னு சுற்றி சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லீவ் சீக்வன்ஸு, அதை பேர்ல் பீடு அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பு முடிப்பு மாதிரி மேலே வச்சுட்டு அதில் நார்மலாக நம்ம உள்ளன் நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நான் சுற்றி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு பூ கட்டுற நாட் மாதிரி போட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் இருந்து தான் நம்ம இப்போ வந்து பின்னுறதுக்கு ஜடை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஜடை பின்னல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்குங்கிறத, இந்த க்ரியேட்டிவ் ஐடியா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது என்கிட்ட நிறைய நம்ம ஆரி ஒர்க் படிக்கும்போது வாங்கின மெட்டீரியலு, இந்த உள்ளன் மேட் பின்னுறதுக்கு வாங்கின மெட்டீரியல் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி நிறைய வச்சாச்சு. அது இப்போ வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இந்த ப்ரூச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரூச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படிக்கும்போது பண்ணது. இப்போ அதை திருப்பி ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து சின்னதாக வேணும்னா நீங்கள் ஒரு 12 ஸ்டாண்ட்ஸு 10 ஸ்டாண்ட்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒன்று ஆட் நம்பரில் எடுங்க, 4, 8, 12 எடுங்க, அல்லது 3, 5, 7 அந்த மாதிரி எடுங்க. அப்போனா தான் நம்ம சமமாக அதை பிரித்து வந்து நம்ம எடுக்க முடியும். ஒன்று 5, 5, 15 எடுங்க, அல்லது 7, 7, 14, 21 அப்படி எடுங்க. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை 10 எடுத்திங்கன்னா என்ன பண்ணலான்னா 10 எடுக்க முடியாது. ஏன்னா 10, 20, 30 ஆயிரும். அந்த மாதிரி 3 பிரிவாக பிரிக்கும்போது நமக்கு சேமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2, 3 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதை எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோல்டிங் இருக்கும். நம்ம குஞ்சு மாதிரி ரெடி பண்ணோம்ல மேலே, அதில் இப்போ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எக்ஸஸாக ஒரு முடிச்சு போட்டோம்ல, அதையும் நம்ம எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நீங்கள் 2 முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோலையும். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ நான் கையில் சுற்றுனால எனக்கு முன்ன பின்ன இருக்குது கீழ்ப்பக்கம். அதை நான் ஒன்று போல் ட்ரிம் பண்ணி விட போகிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சு. நீங்கள் கரெக்டாக வர மாதிரி பிரித்து அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழேயும் த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு இருக்கும். ஒன்று போல் எடுத்துகிட்டு கட்டையாக முன்ன பின்ன இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 18 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஒவ்வொரு பிரிவு 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அந்த 3 பார்ட்லேயும் 6 6 பிரிச்சுக்கோங்க. 6 6 பிரிச்சுட்டு நம்ம ஜடை பின்ன வேண்டியதான். வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ப்ரோச்சு. இது வந்து உள்ள நூலை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் தான். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுனால எனக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே ஒட்டின மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த இதில் 10 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கண்டு நூல். அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணாலும் ஓகே, அல்லது பழைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்த உள்ள நூலில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஃபேடான மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடியெல்லாம் கலர் நல்லா டார்க்காக தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் பழைய நூல் மாதிரி ஆச்சு. 6 6ஆக நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம பசங்களுக்கெல்லாம் ஜடை பின்னுவோம்ல, அதே மெத்தடில் பின்னிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பின்னாமல் கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு லேசாக பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அண்டு ரிப்பன் எம்ப்ராய்டிங் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அப்டேட்டும் அதில் கொடுக்கல. ஏன்னா இந்த ப்ரூச்சஸ் கிளாஸுக்கு நமக்கு வீடியோ எடுக்கிறது அதை எடிட் பண்ணி போடுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக் மட்டும்தான். அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ரூச்சஸ் கிளாஸில் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ரிப்பன் எம்ப்ராய்டிங் கொஞ்சம் ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து நான் ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 பேர் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக யார் யாருக்கு வேணும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பின்ன வேண்டாம். ரொம்ப டைட்டாக பின்னுனா நம்ம மடக்கி அதை பூ மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நெருக்கமான மாதிரி ஆயிடும். கொஞ்சம் லூஸாகவே விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டிசைனு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும், ஜடை பின்னுறது சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டு கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு பின்னிட்டு கீழே வந்து கட் பண்ணி விடுவேன். கீழேயும் இந்த ஒரு உள்ள நூலை எடுத்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடுங்க. அப்போல்லாம் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா எல்லோரும் தலை பின்னி தான் போடுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த தலை ஜடை பின்னி போடுறது. மற்ற எல்லோரும் ஃப்ரீ ஹேராக தான் எல்லோரும் விட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பின்ன தெரியுமா என்னென்னு தெரில இப்போ உள்ள பசங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு இப்போ எல்லாட்ட மாடர்ன் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க எல்லோரும். அதனால் இப்போ முன்னாடி உள்ளவங்களுக்காக தான் முன்னாடி உள்ளவங்களாம் ஈஸியாக பின்னிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பின்னி படித்தவங்க அவங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது பின்ன தெரியுதா என்னென்னு தெரில. அந்தளவுக்கு அவங்க ஸ்டைலாக மாடர்னாக அந்த ஃப்ரீ ஹேரே விட்டுறாங்க. பாருங்கள் 2 3 முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் முடிச்சு போட்டுட்டு அதை எக்ஸஸாக உள்ளதை இந்த உள்ள நூலையும் அந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸஸாக கொஞ்சம் நூல் விட்டுருக்கேன்ல அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மடக்கும்போது. இல்லது நம்ம உள்ளே மடக்கி ஃப்ளவர் மாதிரி சுற்றும்போது அது வந்து ரொம்ப அதாவது கொஞ்சம் தின்னாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு இது செய்யும்போது ஐடியா வரல. இப்போ தான் ஒரு ஐடியா தோணுது. இப்போ நம்ம முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நான் அப்படியே ஃபோல்டு பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு முடிச்சு வருது பார்த்தீங்களா, நம்ம மணப்பெண் அலங்காரமெல்லாம் பண்ணுவோம்ல, அது சென்டரில் ஒவ்வொரு பூ வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூவு இந்த ஒரு அங்கி மாதிரிலாம் ஒன்று ஒன்று வைப்பாங்க. அதே மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நார்மல் நீடில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒயிட் கலர் பேர்ல் பீடை கொடுத்து அந்த சென்டரில் பஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு இடம் நம்ம சுற்றி
வரும்போது ஃப்ளவரை சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூ ஒரு ஒரு ஒயிட் கலர் போல் வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். நான் யோசிக்கலை, இப்போ தான் அது எனக்கு ஐடியா தோணுச்சு உங்கள்கிட்ட எடிட் பண்ணும்போது தான். அதனால் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். அல்லது ஃபோல் அண்ட் ஃப்ளாரையே நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளாராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு B7000 க்ளூ போட்டுருங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜடை மாதிரி பின்னியாச்சு. ரொம்ப எடுக்க வேண்டாம், கம்மியாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நான் முதல்ல இது அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் ஓகே தான். நான் லைட்டாக கம் போட்டுக்கிறேன். கம் B7000 போட்டுட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன் லைட்டாக. அப்படியே நம்ம ஒரு ஃபோல்டு கொடுக்க வேண்டியதான். அந்த ஜடை பின்னியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் ஃபோல்டு கொடுத்துருங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இது லேஸு விற்கிது பார்த்தீங்களா ரெடிமேடாக, அதை வச்சு நம்ம ப்ரோச் இப்போ ரெடி பண்ணுறாங்க. நான் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளனை வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. இப்படி நம்ம சுற்றும் போது பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு கொடுத்தோம்னா அங்கங்கே நமக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போது அடியில் கொஞ்சம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. எக்ஸஸாக உள்ளதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு B7000 க்ளூ போட்டு முதல்ல லைட்டாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா காய விட்டுருங்க கொஞ்சம். நான் உடனே வீடியோக்காக உடனே அதை ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஷூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பெருசாக இருக்கும்ல, நம்ம நூல் கோர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் பெருசாக இருக்க மாதிரி நீடியில் எடுத்துகிட்டு இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சே அதில் கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுத்து அந்த இதே கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வெளியில் தெரியாது. எனக்கு கொஞ்சம் அந்த பிங்க் கலர்லேயும் தெரிஞ்சுது, இந்த ரெட் கலர்லேயும் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா நான் வேறு கலர் நார்மல் ஷூயிங் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். என்கிட்ட அந்த பெரிய சைஸ் உள்ள நீடில் இல்லை இப்போது, அதனால் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பெரிய இருக்கிற மாதிரி நீடில் ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸ் மட்டும் இந்த உள்ளன் த்ரெட்டை கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது ஆக்சுவலாக ரெடிமேடு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் கடைகளில் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. நிறைய உள்ளன் நூல், அப்புறம் சாட்டின் ரிப்பனு, நெட் கிளாத்து வச்சு எல்லாம் டிசைனாக நிறைய ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேனலில் பார்க்கலாம். சாட்டின் வச்சு, உள்ளன் வச்சு, அதுக்கப்புறம் இந்த நெட் கிளாத் வச்சுலாம் நம்ம ஃப்ளவர் டிசைன் நிறைய ரெடி நம்ம வீடியோவில் போடுறேன் நான். இப்போ இது சும்மா ஒரு ட்ரையல் தான், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் மோட்டிவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து உள்ளே கொடுத்து அதாவது இந்த நார்மல் ஷூயிங் த்ரெட்டை லைட்டாக ஒரு பஞ்சு மாதிரி ஜடை பின்னியிருந்தோம்ல, அந்த ஜடைக்குள்ளேயே கொடுத்து அடுத்த ஜடைக்குள்ளே குத்தி எடுத்துட்டேன். இது அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் நீங்கள் வந்து சேம் கலர் உள்ள நூலை வச்சு யூஸ் பண்ணுங்கள், அல்லது சேம் கலர் இந்த ஷூயிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் ஒரு பந்து மாதிரி நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். நான் இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் ஐடியா தோணுச்சு. என்னென்னா சென்டரில் நம்ம சுற்றினோம் பார்த்தீங்களா முதல்ல, அப்போ சுற்றும் போதே சென்டரில் நீங்கள் போலன் ஃப்ளவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றுனீங்கன்னா அது இன்னும் ஃபிக்ஸடாக நிற்கும். நான் வந்து இதை மடக்கி எல்லாம் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த போலன் ஃப்ளவரை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஓகே தான், ஆனால் அதில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி அது மூவ் ஆகாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. எனக்கு பின்னாடி கம் போட்டதுனால அது நீடியில் போய் மாட்டிக்கிச்சு. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்தளவுக்கு வெளியில் தெரியல இந்த கலர் த்ரெட்டு, இருந்தாலும் நீங்கள் சேம் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த க்ரியேட்டிவ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அது வந்து ஃபோன்லேயே இப்போ நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இது ட்ராயிங் அது மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். அது அப்படி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அவங்க அந்த ஃபோன் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கிராஃப்டில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் டேலண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை வந்து நல்லா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. எனக்கு பின்னாடி கம் இருக்கிறதுனால நான் ஒட்டிக்கிச்சு நூலோடு, அதனால் நான் அதிலே எக்ஸ்ட்ரா கம் போட்டு நூலை ஒட்டிட்டேன். நாட் போடலை. நீங்கள் நாட் போட்டுக்கோங்க.
2 நூலும் எனக்கு சேமாக ஒட்டிருச்சு. அதனால் பிரித்து அதை நாட் போட முடியல. அதனால் நான் B7000 போட்டே ஒட்டிடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2, 3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போனா ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோவில் அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் கிட்ஸோட ஃப்ராகில் அந்த ஹிப் சைட்லலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது நெக் சைடில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இல்லை கான்ட்ராஸ்ட்டாக. இப்போ பிங்க் கலர்னால் ஃப்ராக்னால் ஒயிட் கலரில் உள்ள நூல் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லோனா பிங்க்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நம்ம போலன் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ரிப்பன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி கொடுத்து தான் இந்த இதை பண்ணியிருப்பாங்க. பூங்கொத்து மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பியை எடுத்துகிட்டு ஒரு 2, 3 ஃப்ளவர் போலன் ஃப்ளவரை மட்டும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். மொத்தமாக கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் முதல்லே கொடுத்துருந்தா அது சுற்றும் போது டைட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. அதனால் நான் 2, 3 மட்டும்தான் கொடுக்குறேன். உள்ளே சென்டர் பார்ட்டில் கொடுத்துட்டு நீங்கள் கீழே கம் போட்டு ஒட்டி விட்ருங்க. அது நின்றுடும். பார்த்திங்கன்னா கேப் நம்ம லூஸாக தான் நம்ம டைட் பண்ணியிருக்கோம். இந்த முடிச்சு சுற்றி இருக்கோம். அதனால் நம்ம அந்த போலன் ஃப்ளவர் உள்ளே வைக்கிற அளவுக்கு கேப் இருக்குது. நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு கொடுத்தாலும் ஓகே, அல்லது கீழே B7000 க்ளூவை அப்ளை பண்ணிடுங்க. பின்பக்கமாக திருப்பி க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அப்போனா நீட்டாகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுற்றி சின்ன சின்ன நம்ம ட்ரெஸ்ஸில் ஃப்ராக்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு குட்டி ஸ்டோனு, அந்த ஸ்டோனை அங்கங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து சின்னதாக ஒரு கட் பீடு கூட கொடுக்கலாம். அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். இல்லை லீஃப் சீக்வன்ஸு ஏதோ ஒரு பேர்ல் பீடு கொடுத்து நீ நார்மல் நீட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வெறுமனையாக ஸ்டோன் மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது குட்டி குட்டி ஸ்டோன் தான், அதனால் ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதனால் நான் ஒரு 5, 6 ஸ்டோனை மட்டும் அதில் ஒட்டிக்கிறேன். இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் நம்ம கிராஃப்ட்டும் பார்க்கலாம். இந்த ப்ரூச் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நீங்கள் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, நம்ம ஃப்ராகில் வந்து சென்டரில் கம் போட்டு நம்ம B7000 போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உள்ளன் ஃப்ளாரை வந்து சென்டரில் வச்சுட்டு கீழே இந்த ஃப்ராகுக்கு உள்ளே இருந்து ரெடிமேட் ஃப்ராகில் வாங்கினா கூட இதை அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. மேலே கிளாத்து நல்ல பக்கம் வந்து இந்த ஃப்ளாரை வச்சுட்டு நம்ம உள் வழியாக விட்டு நீடியில் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.